ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம தலைமுடி வேரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஹேரை நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஹேர் பேக்கை சரியான முறையில் நம்ம ட்ரை பண்ண மோஸ்ட்டில் நம்மளுக்கு வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் கேர் ரொட்டீனை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேரை நல்லா தெத்தெல்லாம் எடுத்து தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ரைஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அரிசியை கழுவின தண்ணி, நிறைய பேர் கேட்குறீங்க அரிசி வடித்த தண்ணியாக அரிசியை கழுவின தண்ணியான்ட்டு. அரிசியை கழுவின தண்ணி பார்த்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த ரைஸ் வாட்டரை நம்ம ஹேரில் வேரில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் சமமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அடுத்த ஹேர் பேக் போட்டுக்கலாம். நம்ம எல்லோரும் அரிசி கழுவின தண்ணி தூர தான் ஊற்றுவோம். ஆனால் அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த ரைஸ் வாட்டர் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணது மூலமாக நம்மளோட தலைமுடி வேரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நம்மளுக்கு புது முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தலைமுடியை நல்லா சைனியாக காட்டுறதுக்கு நம்மளுக்கு ட்ரை பண்ணும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து இன்னொரு ஹேர் பேக் போட்டுக்கலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர், கருவேப்பிலை, காட்டு நெல்லிக்காய் அந்த 3ஐயும் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை நம்ம தலைமுடியை நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளர வைக்கும். தயிர் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் எதுவும் இருந்தால் நம்மளுக்கு பேரும். பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்மளுக்கு தயிர் யூஸ் பண்ணுறது. காட்டு நெல்லிக்காய் நம்ம தலைமுடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3ஐயும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நம்ம தலைமுடி வேரில் படுற மாதிரி, தலைமுடியில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சமமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த தயிர் ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ண மோஸ்ட்டில் நல்லா ஷாம்பு போட்டு அலசிருந்து. பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒழுங்காக அலசாமல் விட்டு அந்த பால் புளிச்ச வாடை அடிக்கும். பார்த்திங்களா? அந்த மாதிரி அடிக்கும். அதனால நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ண மோஸ்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் உங்கள் முடி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ண மோஸ்ட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என்னோடய தலைமுடி ஃபுல்லாக நான் ஹேர் பேக் போட்டுக்கிறேன். தலைமுடி ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம தலையை கொண்டை போட்டு வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம நார்மலாக ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. ஷாம்பு போட்டு நான் அந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி தான் என்னோட ஹேரை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக்கை வீக்லி நம்ம 2 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. ரைஸ் வாட்டர் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நம்ம தலைமுடி அடர்த்தியாக வளர்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்த்துக்கோங்க. நம்மளோட ஹேர் கொட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா டேமேஜ் ஆகுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நம்ம ஹேரை நம்ம சூப்பராக வளர்க்கலாம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும் போது நம்ம கரெக்டான ஃபுட்டையும் நம்ம எடுக்கணும்னு. பார்த்துக்கோங்க. முக்கியமாக காய்கறி, அப்புறமா பழங்கள், கீரை, அதுக்கப்புறம் நட்ஸ், இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதை எடுத்து இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம இந்த கடையில் உள்ள ஜூஸ், அப்புறமா அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான சாப்பாடாக எடுக்கும் போது நம்மளுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே வீடியோ போட்டால் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறமா முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.